கார் டாக்டர் கார் டாக்டர் கார் டாக்டர். ஏய் காலகாலத்துல எனக்கு கல்யாணம் இருந்தா உங்கள மாதிரி பசங்களுக்கு அப்புறம் இருப்பேன்டா நானு. என்ன கார் டாக்டர்னு கூப்பிட்டு கிண்டலடா பண்றீங்க? என்ன குமாரண்ணா காலையிலேவா? இல்ல ராஜு, தினம் இவனுக்கு இதே வேலை. என்னோட கான்சென்ட்ரேஷனே போகுதுல்ல. விடுங்க குமாரண்ணா, சின்ன பசங்க தானே. ஏய் வா வா எல்லாரும் வாங்க. ஏய் ராஜு, எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படி பொறுத்துக்கிறது? உங்க கோமாளி அப்பாவையும் இந்த போக்கிரி பசங்களையும் கட்டிக்கிட்டு நான் எவ்வளவு நாளைக்கு தான் மாரடிக்கிறது? வேலையை விட்டு போக முடியாதுன்னு இல்ல, பட்டினி கிடந்து செத்து போயிடணுங்கிற பயம். விடுங்கண்ணே, காலையில டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா உங்க லீடர் எங்க போயிருக்கா? அதே கேக்குறீங்கண்ணா, அழகு போட்டேன்னு சொன்னோம், அதுக்காக இன்னும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், அது வரைக்கும் கார் டாக்டர் சைட் அடிச்சுட்டே இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானே? அது சரி. அப்ப என்னதான் மனசுல வச்சிருந்தியா? நான் ஒரு மட சாப்பிடாடி செல்லம். உண்மையிலேயே நீ ஹலோ, பிரேமச்சந்திர ஒர்க் ஷாப்புக்கு கெட்ட பேர் வாங்கி தர வேண்டாம், புரிஞ்சுதா? ஏய் முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்குங்கடா. இப்படிதான் நடந்துக்கணும். டேய் நான் பாக்குறேன்டா. டேய் சூப்பர் பே. ஹலோ 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 ஹலோ. என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணும் வேணாம்னா பேசாம போயிட்டு இருக்க வேண்டியதானே. மறுக்க எதுக்கு இங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிற? போயிட்டே இரு. என்ன தொந்தரவா போச்சு? தனியாவே பேசிக்கிட்டு இருக்க, மனுஷனை ஒழுங்கா சீன் பார்க்க விட மாட்டேங்கிற. நான் எங்க தனியா பேசிட்டு இருக்கிறேன்? உன்ற கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு சீனியர் ஆபீசரை சீன் பார்க்க விட மாட்டேங்கிறிய. போட அந்த பக்கம். பாத்தியா பாத்தியா, ஒரு சூப்பர்வைசருக்கான வேலையை இவர் செய்யறாரு. எனக்கு பிடிச்சதுதான். ராஜு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால உன்னை நான் பாக்கல. நான் பார்த்தேன். இதெல்லாம் இப்படி விட்டு வைக்காம ஷார்ஜாவில் இருக்க பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன ராஜு, இந்த மாதிரி சின்ன விஷயத்து போய் ஷார்ஜால இருக்கிற பாஸ் கிட்ட சொல்லணுங்கிற? என் சாப்பாட்டுல மண்ணை போட்டுறாத, உண்மையை சொல்லிடுறேன். வெளியில சுத்திட்டு இருக்கிறதுல எனக்குன்னு ஒரு ஃபிகர் மாட்டுமான்னு தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வயசு 35 தாண்டிருச்சுல்ல. மனோகரா, ஒரு விஷயத்த சொன்னா நீ வருத்தப்படக்கூடாது. என்ன? உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏன்? மேட்னி ஷோக்கு வரியான்னு கேக்குறியா? ஒய் நாட்? வரியான்னு இல்ல, வந்து நிப்பேன் கப்பைஸோட. அந்த ஐஸ்கிரீமை நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வேலை செய்யாம போன்ல பேசுறியா? யாரும் இழுக்கிறாங்களே. ஒரு நிமிஷம். லவர் யாரு? என் ஆளு மேட்னி ஷோ வர சொல்லி கூப்பிடுறான். ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிற என் பையனுக்கே இது வரைக்கும் லவர் எதுவும் கிடைக்கல. ஓ மூஞ்சிக்கு லவ்வரா? அப்படியே லைன்ல இரு, நான் பேசுறேன். அழகா இருக்கல்ல? See you, ரம்யா. Bye. டேய் தாடி, இவள நம்ம பையன் ராஜுவுக்கு பேசி முடிச்சானே. நம்ம பையன் இல்ல, உங்க பையன். அப்படி இல்ல. நான் என்னோட சாண்ட்ரோ வண்டியை சர்வீஸ் கொடுத்திருந்தேன் 4-5 நாளைக்கு முன்னாடி. அந்த TNO 517 தானே? ஆமா. அது சரி பண்ணிட்டீங்களா? இல்ல சரி பண்ணி. நீ உன் வேலையை பாரு. நீ வாமா. TNO 517 ஞாபகம் இருக்குல்ல? வேற ஆள வண்டி எடுத்து கொடுக்காம இருந்தா சரி. தோ இருக்கு உன் கார். நல்ல கண்டிஷன்ல இருக்கா? அப்புறம் உன் டிரைவர் வந்து என்னென்ன குறை இருக்குன்னு சொன்னானோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கண்டிஷனா வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்கார் இருக்குல்ல, இத மாத்தணும். அது உனக்கு செட் ஆகல. சரி வா, டெஸ்ட் டிரைவ் போலாம். 5-6 தடவை டெஸ்ட் ரைடு பண்ணியாச்சுல சந்திரனா? ஆமாண்டா, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவேன். நீ வாமா. ஓகே. நீ எங்கடா வர? போற வழியில தான தியேட்டர் இருக்கு, அங்க பிரியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. மேட்னி ஷோக்கு லேட் ஆயிடுச்சு. உனக்கு மேட்னி வேணுமா சம்பளம் வேணுமா? சம்பளம் தான் வேணும். அப்ப போய் வேலையை பாரு. நீ ஏறுமா, பாத்து.